ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஏற்றுமதி பற்றி. ஏற்றுமதினா என்ன? நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம இந்திய நாட்டு பொருட்களை அனுப்பி வைக்கிறதுக்கு பேர் ஏற்றுமதி. இதில் கடல் மூலமாக அனுப்புறது, கப்பல் போக்குவரத்து, விமானம் மூலமாக பண்ணுறது, தரை வழியாக, ரோடு வழியாக, இல்லை ட்ரெயின் வழியாக, இந்த வகையான ஒரு பொருட்களை மாறுறது வந்து ஏற்றுமதின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து அந்நிய செலவாணி அந்த நாடுகள்லேருந்து நமக்கு கிடைக்கிது. அந்த ஏற்றுமதி வியாபாரம் இது வந்து எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒன்று. இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க. இதில் உள்ள நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட தொழில் ஸ்தாபனத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிது, நற்பெயர் கிடைக்கிது. ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு ஒரு நன்மை. அந்நிய சந்தையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் ஆகுது. புதிய புதிய தொழில்நுட்பங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. இன்னும் தொழில் கூட்டு சேர்றதுக்கும், அதாவது ஜாயின் வெஞ்சர்னு நான் சொல்கிறோம் இல்லையா, வெளிநாட்டு கம்பெனிகள் உங்கள் கூட சேர்ந்து தொழில் செய்கிறதுக்கு முன் வர்றாங்க. இதெல்லாம் நன்மைகளாக இருக்குது. உள்நாட்டு சந்தைக்கும் வெளிநாட்டு சந்தைக்கும் ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்ப்போமே. இப்போ உள்நாட்டு சந்தையில் ஒரு சார்பு நிலைன்னா எப்போவுமே மார்க்கெட் ஒன்று தான். உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட தான் விற்க போகிறீங்க. உங்கள் தெரிஞ்சவர் தான் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்க போகிறார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்க போகிறாரு, இல்லை உங்களோட பையராக இருக்க போகிறார். இப்போ வெளிநாட்டு வியாபாரம், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறப்ப உங்களோட வியாபாரம் வந்து ரொம்ப பெருசு. புதிய பையர்கள், அதாவது வாங்குறவங்க, இங்கே அதாவது இறக்குமதி செய்கிறவங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. அவங்களோட தேவைகளை வந்து நீங்கள் வித்தியாசமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பூர்த்தி செய்கிறீங்க. லாபம் அதிகமாக கிடைக்கிது. ஒரு சைடில் மார்க்கெட் வந்து குறைஞ்சாலும் இன்னொரு சைடில் மார்க்கெட் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதியில் வந்துட்டு இப்போது சீசன் இல்லை அப்படிங்கிற சமயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பொருள் கிடைக்கலன்னா கூட மற்ற இடங்கள்லேருந்து நீங்கள் வந்து பொருளை வந்து வாங்கி ஏற்றுமதி செய்ய முடியும். லாபமாக நீங்கள் வந்து இந்த தொழிலை நடத்த முடியும். இந்திய அரசு இதுக்காக நிறைய ஸ்கீம்கள், அதாவது இன்சென்டிவ் கொடுக்கறது, ஊக்கத்தொகை தர்றது, டியூட்டி ட்ராபேக், அதாவது சில பொருட்களுக்கு வரிகள்லாம் வந்து ரொம்ப கம்மியான வரிகள் விதிக்கிறது, இதெல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. நிறைய தொழிலதிபர்களை உருவாக்குறது இந்திய அரசாங்கத்தோட நோக்கம். அப்போ எங்களோட இந்த முயற்சியிலையும் நாங்கள் வந்து சிறந்த தொழிலதிபர்களை உருவாக்குறதுக்காக இந்த சிறிய விதமான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். உங்களோட ஆறுதலையும் உங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த தொழிற்பயிற்சியை நாங்கள் துவங்குகிறோம். நன்றி.